என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி வெள்ளிக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் உன்னோடு பேச வந்திருக்கின்ற இந்த நேரம், நான் சொல்கின்ற எந்த ஒரு வார்த்தைகளையும் யாரிடமும் நீ பகிர்ந்து கொள்ளாது. ஏனென்றால் உன்னோடு உன் தெய்வம் இப்படியெல்லாம் பேசி இருக்கிறது என்று தெரிந்தால் சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரும் உன் மீது கண் வைத்து விடுவார்கள். அதனால் என் பிள்ளை, எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பிட்ட இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டும் உன் அம்மா உனக்கு இதை சொல்கின்றேன். மற்ற நாட்களில் நீ பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை. ஆனால் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒரு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தின் பேரதிர்ஷ்ட நாள் என்றே சொல்ல வேண்டும். என் குழந்தையே, இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு காரியத்தில் மிக மிக கவனமாக இரு. யாரையும் நம்பி எதிலும் இறங்கி விடாது. தொடக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். முடிவில் நான் அப்பொழுதே சொன்னேன், இதை ஏன் நீ செய்தாய் என்று அலட்சியமாக சொல்லிவிடுவார்கள். எப்பொழுதுமே நமக்கு நல்லது நடந்தால் நம் பின்னால் நிற்கின்றவர்கள், நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் ஒருபோதும் நம் பின்னால் வந்து நிற்க முயற்சி செய்வது கிடையாது. உன்னை வீழ்த்துவதற்கு ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் உன்னை அழிக்க ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை தன் கையில் வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? அந்த ஆயுதம்தான் உன்னுடைய மனதை சிதைப்பது. நீ உன்னுடைய மனதால் அழகாக தெளிவாக இரு. நீ உன்னுடைய மனதால் நம்பிக்கையோடு இரு. உன்னை ஒருவராலும் அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது. உன்னை ஒருவராலும் அவ்வளவு சுலபமாக காயப்படுத்திவிட முடியாது என்பதனை மறந்து விடாதே. உன்னுடைய மனதை சிதைப்பதற்கு மட்டுமல்ல, நீ செய்கின்ற எந்த ஒரு காரியத்தையும் முன்னெடுத்து வைத்துவிடக்கூடாது என்பதிலும் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். உனக்காகவே நான் இருக்கிறேன் என்ற மனநிலை கொண்டு, நான் உன்னோடு வருகிறேன் என்ற தெளிவு கொண்டு, எப்பொழுதும் நான் இது போன்ற எந்த ஒரு கஷ்டங்களை கொடுத்தாலும், உன்னுடைய மன வலிமையை யார் சோதிக்க நினைத்தாலும் அவர்களிடமிருந்து நான் உன்னை காத்து நிற்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதும் நம்முடைய கவனம் நம்முடைய செயல்களின் மீது இருக்க வேண்டும். இந்த உலகம் உனக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் கற்றுக் கொடுத்த விஷயத்தில் நீ எப்பொழுதும் மனதில் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? யாரையும் நம்பக்கூடாது என்பதுதான். எந்த மனிதரையும் நீ நம்பிவிடக்கூடாது என்பதுதான். யார் சொல்கின்ற வார்த்தைகளையும் நம்பி இன்னொருவரிடம் ஒருபோதும் நீ எந்த ஒரு கேள்விகளையும் கேட்டு விடாதே. ஏன் தெரியுமா? அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் என்று தெரிந்த பிறகு நான் சொல்லவே இல்லையே என்பதும் உன் மீது பழியை போட்டு தப்பித்து கொள்வதும் அவர்களுக்கு ஒன்றும் புதிய காரியம் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் அதற்கு பின்னால் நமக்கான வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஒன்று இருக்கிறது. யாரிடம் நாம் பேச வேண்டும் என்பது உன்னுடைய தெளிவு. எதை பேச வேண்டும் என்பதுதான் ஒருவரினுடைய அறிவு. அதை எப்போது பேச வேண்டும் என்று சிந்தித்து பேசுவதற்கு பெயர்தான் ஞானம். இது மட்டும் ஒருவருக்குள் இருந்து விட்டது என்றால் எப்பொழுதும் யாரிடமும் எந்த அவப்பெயரையும் தூக்கி சுமக்க வேண்டிய நிலைமை ஒருவருக்கு வராது. எல்லோரிடமும் நாம் எப்பொழுதும் எதையும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் என்றாவது ஒரு நாள் அது மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ பேசுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னைக்கு எதிராக அவர்கள் திருப்புவதற்கு முயற்சி செய்வார்கள். உனக்கு எதிராக ஒரு துன்பத்தை கொடுக்க இவர்கள் முயற்சி செய்வார்கள். எதை சொல்ல வேண்டும் என்ற ஒரு அறிவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் நாம் பகிர்ந்து கொள்வது நிச்சயமாக நியாயமற்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? அமைதியாக இருந்து தனது காரியத்தை சாதித்து விடுவார்கள். அமைதியாக இருந்து தனக்கான விஷயங்களை நடத்தி விடுவார்கள். இதையெல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
என் பிள்ளையை, ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நமக்கான புரிதல் என்ற ஒன்று கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமான உன்னுடைய ஒவ்வொரு உணர்வுகளையும் சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய ஒட்டுமொத்த உணர்வுகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு வேண்டி நான் உருவாக்கி தரும் இந்த விஷயங்கள், உனக்கு வேண்டி நான் நடத்தி கொடுக்கும் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ நல்ல புரிதலோடு நல்ல உணர்வுகளோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நிம்மதி வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு உறவிலும் இணைந்து விடாதே. அது ஒன்று சலித்து போகும், இல்லை உன்னை விட்டு பிரிந்து போகும். உன்னை நீ அதிகமாக நேசிக்க பழகு. உன் மீது கொண்ட அன்பை நீ அதிகரிக்க பழகு. உன்னுடைய தனிமையை நீ விரும்பு. நிச்சயமாக அது உனக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி வருகின்றவர்களை நீ எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள பழகு. உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொருவரையும் நீ அன்போடு ஆதரிக்க பழகு. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உனக்கு எல்லாமுமே நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை சூழ்ந்து நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நன்மதிப்போடு நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் துணை இருப்பது இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கட்டும். என் குழந்தையே, வருவோரை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை. அவர்களை சந்தேகப்பட வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் விலகும் பொழுது நீ அவர்களை சாதாரணமாக வழி அனுப்பி வைத்துவிடு என்பதுதான். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உன் வாழ்க்கை நிச்சயமாக நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். வாழ்வில் வழி என்பது நிச்சயமாக எல்லோருக்கும் இருக்கிறது. அதனால் துன்புறுவதும் இன்புறுவதும் உன் கையில் தானே இருக்கிறது. ஒருவர் கொடுப்பது கஷ்டம் என்று நினைத்து வருத்தப்படுவதோ, ஒருவர் செய்வது வேதனை என்று நினைப்பதோ, அல்லது சந்தோஷம் என்று எண்ணுவதோ, இவை எல்லாமும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் இருக்கின்ற இந்த ஒவ்வொரு நொடிகளையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதும் முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ உறுதிப்படுத்து. நான் வருகின்ற இந்த காலங்களை எப்பொழுதும் என் பிள்ளை நீ அமைதிப்படுத்து. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் வரை உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ சரியாக என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நாம் செய்ய நினைக்கும் இந்த காரியங்கள் நமக்கான நன்மைகளை நிச்சயமாக சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய ஆசைகளுக்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது. என் குழந்தை, எப்பொழுதும் நம் மீது அன்பு கொண்ட ஒருவரை நாம் அதிகமாக விமர்சிக்க நினைக்கிறோம் என்றால் நிச்சயமாக இந்த விமர்சனம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரிவை கொடுக்கும். விமர்சனங்கள் யாரையும் செய்யாது. அது உனக்கு வேண்டியவரோ வேண்டாதவரோ யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இவர்களின் மீது நீ வைக்கின்ற உன்னுடைய விமர்சனங்கள் நாளை உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது அந்த நல்லதை நடக்க விடாமல் செய்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். ஏனென்றால் உனக்கு பிடித்தவர்களின் மீது நீ வைக்கின்ற விமர்சனத்தை இன்னொருவர் கேட்கும் பொழுது நிச்சயமாக அதற்கெல்லாமும் அவர்கள் அவ்வளவு எளிதில் மனதை விட்டுவிட மாட்டார்கள்.
ஆனால் அந்த விமர்சனம் வைத்தது நீ என்று தெரியும் பொழுது நிச்சயமாக நொறுங்கித்தான் போவார்கள். மீண்டும் ஒரு அன்பை உனக்கு அவர்களிடமிருந்து முழுமையாக பெற்றுவிட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். மீண்டும் பழைய நம்பிக்கை துளிர்த்து விடாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, தூக்கம் என்பது வெறும் கண்களை மட்டும் மூடிக்கொண்டிருப்பது கிடையாது. அது மனதின் பல போராட்டங்களுக்கு தற்காலிகமாக நீ கொடுக்கக்கூடிய ஒரு விடுமுறை. அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? தூக்கம் என்பதற்கான அர்த்தத்தை சொல்கின்றேன். கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் உறங்குவதாக அர்த்தம் கிடையாது. எல்லா விஷயங்களையும் மறந்து உறங்குகின்ற அந்த நேரம் உனக்குள் எந்த தேவையில்லாத சிந்தனைகளும் இல்லாமல், உன்னுடைய மனது எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியான ஒரு உறக்கம் உனக்கு நிச்சயமாக வேண்டும். ஆனால் இங்கு பல பிள்ளைகள் நள்ளிரவு நேரத்தில் அது போன்ற ஒரு விடுமுறையை தருவதே கிடையாது. இப்படி ஒரு விடுமுறையை தினம் தினம் நள்ளிரவு நேரம் நீ உன்னுடைய உடலுக்கும் மனதிற்கும் கொடுத்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கும் நல்ல விஷயங்களை உன்னால் இனிமேல் தெரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் எப்பொழுதும் வேதனைக்குள்ளும் சோதனைக்குள்ளும் தான் நீ இருந்து கொண்டிருப்பாய். எப்பொழுதும் கஷ்டங்களையும் காயங்களையும் தான் நீ தாங்கிக் கொண்டிருப்பாய் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதுமே விடியல் பொழுதை நல்ல பொழுதாக எதிர்கொள்ள நினைக்கின்ற நமக்கு இரவு பொழுதையும் நல்ல பொழுதாக நாம் கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் முதலில் உனக்குள் இருக்க வேண்டும். உன்னோடு எதையும் நான் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான அத்தனை விஷயங்களிலும் உன் மனம் நிறைந்த வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது இந்த காலத்தில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது. உனக்கான தருணத்தை அது முழுமையாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இந்த வராகி உன்னோடு பேசி இருக்கிறேன் அல்லவா? இப்பொழுது நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாமும் நீ எந்த அளவிற்கு மனதார எடுத்து கொள்கிறாயோ, எந்த அளவிற்கு உன்னுடைய மனதை நீ அமைதிப்படுத்துகிறாயோ, அந்த அளவிற்கு உனக்கு இனிமேல் நல்லது நடக்கப் போகிறது. உன் மனதிற்குள் இருப்பதை உண்மையாகவே உன் மனதிற்கு பிடித்த ஒருவரால் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். நீ என்ன நினைக்கிறாயோ அதை அவர்களால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே. எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிந்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கான நேரம், உனக்கான காலம் என்று இவை ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக எப்பொழுதும் புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழ வேண்டும். உன்னுடைய மரியாதையை இங்கு மற்றவர்களால் மதிப்பிட முடியாது என்பதனை புரிந்து கொள். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாமும் இவர்களால் ஒருபோதும் கணக்கிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். நீ நினைத்தால் இங்கு எதுவும் மாறலாம், நீ நினைத்தால் இங்கு எந்த மாற்றங்களும் வரலாம் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். உனக்கே என்று நான் ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்தி சொல்ல வருகின்ற இந்த காலம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எந்த நிலையிலும் மாற்றம் வரும். எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை நமக்கான ஒன்றை சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உனக்கே என்று தெளிவான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் இந்த காலம். இனிமேல் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு முழுமை கிடைக்கட்டும். இந்த வராகி உன்னோடு உனக்கென துணை இருக்கும் இந்த காலங்களில் உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கை சரியாக உனக்கு கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு இனிமேல் எப்பொழுதும் நல்ல நேரம்தான். உன் தாய் நான் இருக்கும் பொழுது எப்பொழுதும் உனக்கு அதிர்ஷ்டம்தான். யாருடைய மாற்றங்களை கண்டும் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே. ஏனென்றால் இங்கு எந்த ஒரு உறவுகளும் நிரந்தரமானவர்கள் கிடையாது.
மீண்டும் மீண்டும் அழுத்தமாக உன் தாய் இந்த விஷயத்தை உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாரு நம்பி யாருக்காக உன்னை நீ வருத்தி கொள்கிறாயோ அவர்கள் சந்தோஷமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைத்து அவர்கள் நம்மை போல வருத்தப்படுவார்கள் என்று நினைத்து ஒருபோதும் நீ இருந்து விடாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக மிகப்பெரிய ஏமாற்றத்தை நீ சந்திக்க வேண்டிய நிலை வரும் என்பதனை மறந்து விடாது. இதைவிட மிகப்பெரிய கஷ்டம் ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு வரும். இவர்களை மீண்டும் மீண்டும் நீ நம்பினாள் என்பதனை புரிந்து கொள். ஒருவரின் மீது நம்பிக்கையை இழந்து விட்ட பிறகு மீண்டும் அவர்களை நம்புவது எந்த வகையிலும் நியாயமாகாது என்பதைத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் இந்த விடியலில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இதை போய் நீ அவர்களிடம் சொன்னால் என்ன, இந்த வராகி நம்மை நம்பக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாள் என்று உன்னிடம் பேசுவதை அவர்கள் குறைத்து கொள்வார்கள். அவர்கள் உன்னை ஒதுக்கக்கூடாது, நீ அவர்களை விட்டு ஒதுங்கிச் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களினுடைய உண்மையான குணம் என்ன, அவர்களினுடைய உண்மையான சிந்தனைகள் என்ன, அவர்கள் நினைப்பது என்ன, உன் வாழ்க்கையில் நடத்த யோசிப்பது என்ன என்பதனை எல்லாமும் கட்டாயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, எல்லா நிலையிலும் உனக்கு நடக்கும் இந்த நல்ல விஷயம் இனி ஒட்டுமொத்தமான தெளிவை உனக்கு கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, எல்லாமும் சரியாக நடக்கும். இனி என் பிள்ளை எப்பொழுதும் நீ நம்பிக்கையோடு இருந்து விட்டால் எப்பொழுதும் கூடு விட்டு உயிர் போகும். கூடி அழுதாலும் எதுவும் திரும்ப வரப்போவது கிடையாது. கூடி அழுதவர்கள் கூட அந்த ஒரு நாள் 2 நாள் தான் அழுவார்கள். நேற்று ராஜாவாக இருந்தவன் இன்று பிணமாக மாறி கிடப்பான். நாளை நாமும் இந்த மண்ணின் உரமாக மாற வேண்டியதுதான் என்பதனை மறக்கக்கூடாது. ஆடி அடங்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் 6 அடி நிலம் கூட இங்கு யாருக்கும் சொந்தம் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை கொடுத்து அன்பை பெற்று அன்போடு வாழ எப்பொழுதும் தயாராக இரு. நீ நினைத்தால் எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கை உனக்கான புரிதலை கொடுக்கட்டும். எல்லாமும் சரியாகவே நடக்கும். எப்பொழுதும் நம்பிக்கை பிறக்கட்டும். ஒரு ஆணுக்கு எப்பொழுதும் தன் தாயும் மனைவியும் 2 கண்களாக இருக்கலாம். ஆனால் வித்தியாசம் உண்டு. என்ன தெரியுமா? உன் தாய் உன்னை மட்டும் நம்பி வாழவில்லை, உன் தந்தையையும் அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஒருவரினுடைய மனைவி அவர்களை மட்டுமே நம்பி வந்திருப்பவர்கள், அவர்களை மட்டுமே நம்பி வாழ்க்கையை வாழத் தொடங்குபவள். அதனால் எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையுமே நாம் யாரையும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ முழுமையாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உனக்கு ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் இருப்பது உனக்கு நம்பிக்கையை இனி கொடுக்கட்டும். வராகி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிறைவாக எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள். இதுவரையிலும் நீ யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நிச்சயமான ஒரு நல்ல புரிதல் உண்டு என்பதனை நீ மறக்காதே. உன்னுடைய இந்த புரிதல் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நிம்மதியாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் என் பிள்ளை, நீ எதையும் யோசித்து இனி கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உன்னை சுற்றி ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வாழ்க்கையில்
உனக்கான ஒவ்வொரு தீர்வுகளையும் இந்த வாழ்க்கை நடத்தி தரும் என்பதனையும் மறக்காதே. நல்லதே நடக்கட்டும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.